வணக்கம். நான் உங்கள் ஜோதிட ஆசான் அஸ்வினி அருள்ராம். ஆவணி அவிட்டம் அப்படின்னா பிராமணர்கள் பூணூல் மாற்றும் ஓர் நல்ல நாள் அப்படின்றது உங்க எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும். பிராமணர்கள் பூணூல் மாற்றக்கூடிய ஒரு சிறந்த நாள். அதை மீறி பூணூல் அணிந்த எல்லோருமே இந்த ஆவணி அவிட்டம் அன்றுதான் அவர்களும் பூணூல் மாற்றுவார்கள். இந்த நாளை வெகு விமரிசையாக அவர்களும் இப்பொழுது கொண்டாடுகிறார்கள். மிகவும் நிறைய விழிப்புணர்வும் இந்த ஆவணி அவிட்டத்திற்கு கிடைத்திருக்கிறது. முன்பெல்லாம் பெரிதாக யாரும் இதை பேச மாட்டார்கள், சொல்ல மாட்டார்கள். இன்று இது மிகவும் பேசப்படக்கூடிய பொருளாக விளங்கிட்டு அதற்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கு அதை பார்க்கும்போது. அப்போ பிராமணர்கள் இந்த பூணூல் அணியும் திருவிழாவாக இதை ஏன் கடைபிடிக்கிறாங்க, இதனுடைய வரலாறு என்ன அப்படின்றதெல்லாம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பூணூல் அணியக்கூடிய இந்த நாள் மிகவும் ஒரு சிறந்த நாளாக ஆவணி மாதத்தில் அவிட்ட நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரக்கூடிய அந்த நாளை தான் ஆவணி அவிட்டம் நாளாக கடைபிடித்து பூநூலை மாற்றி அணிந்து கொள்கிறார்கள் அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இந்த பூநூல் போடுவதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள், இது எப்படி, இதற்குண்டான புராண வரலாறு என்ன, இதையெல்லாம் நாம் பதிவுக்குள்ள பார்க்கறதுக்கு முன்னாடி புதிதாக நமது சேனலை பார்த்துக்கிட்டு இருக்க உறவுகளுக்கு ஒரு சில வார்த்தைகளை பேசிட்டு நம்ம பதிவுக்குள்ள போயிடலாம். உறவுகளே, நீங்கள் நமது சேனலை புதிதாக பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்னா உடனே உங்களுடைய நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், சொந்த பந்தங்கள் மற்றும் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரிடத்திலும் நமது சேனலை எடுத்து சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்க. நாம கடந்த சில காலமாக இல்லாதவங்களுக்கும் இயலாதவங்களுக்கும் ஏழை எளியவங்களுக்கும் நம்மளால முடிஞ்ச உதவிகளை ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனத்தின் வழியாக இதை செய்து கொண்டு வருகிறோம். அப்படி இதை செய்யும் பொழுது அதை மீறி இன்னமும் ஆலய பணிகள், இறைத்தொண்டுகள், ஹோமம் வளர்ப்பது, வேலி வளர்ப்பது, இது போன்ற புண்ணியத்தை தரக்கூடிய இந்த நற்காரியங்களையும் செய்து கொண்டு வருகிறோம். நாம் செய்யும் இந்த புண்ணிய காரியங்கள் அத்தனையும், புண்ணியங்கள் அத்துணையும் கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளராக இருக்கக்கூடிய உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கட்டாயம் கிடைக்கும் அப்படின்றதுல உங்களுக்கு மாற்று கருத்து வேணாம். எனவேதான் சொல்கிறேன் நண்பர்களே, எல்லோரிடத்திலும் எடுத்து சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். முதல்ல பார்த்துட்டு இருக்க நீங்க சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். அந்த பெல் பட்டனை அழுத்திக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போகலாம் வாங்க உறவுகளே. இந்த ஆவணி அவிட்டம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த நன்னாள் அப்படின்னு சொல்லலாம். அதற்குண்டான இந்த வரலாறை நாம பார்த்துடுவோம். அசுரர்கள் வேதத்தை திருடிக்கிட்டு போயிடுறாங்க. வேதங்களை திருடிக்கிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா தேவர்கள் வழிபாடு செய்கிறாங்க. வேத காப்பியங்கள்லாம் அவங்க திருடிட்டு போயிட்டாங்க. அசுரர்கள் என்ன செய்வதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி இறைவனிடம் முறையிடும்போது அப்போ பெருமாள் ஹயக்ரீவர் அவதாரம் எடுக்கிறார். அந்த ஹயக்ரீவர் அவதாரம் எடுத்து அசுரர்களிடத்திலிருந்து அந்த வேதங்களை மீட்டு கொண்டு திரும்ப தேவர்களிடத்திலேயே தராங்க. அப்படி கொடுக்கக்கூடிய அந்த நாள் தான் ஆவணி மாதத்தில் பௌர்ணமி திதியில்
அவிட்டம் நட்சத்திரத்தில் நிகழக்கூடிய இந்த ஆவணி அவிட்டம் என்னும் சொல்லக்கூடிய நாள். பிராமணர்கள் அதை பார்த்தீங்கன்னா தொடக்க நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. உபகர்மா அப்படின்னு உபகர்மா அப்படின்னா அது தொடக்க நாள், புதிய தொடக்கம் அப்படின்னு சொல்லி அதை தொடக்குவாங்க. அப்போ 8 வயதிலிருந்து 8 வயதுல தான் பூணூல் போட அவங்க தொடங்குவாங்க. இப்போ 8 வயதுக்கு பூணூல் அணியும் பொழுது புதிதாக அவங்க அதை தொடங்குறாங்க. அதை தொடங்கி அந்த பூணூல் அணிந்துக்கிட்டு அவங்க வேத மந்திரங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கிறது. வேத மந்திரங்களை அவங்க கற்றுக்கொள்ளக்கூடிய வகுப்பை அன்றிலிருந்து அவங்க துவங்குகிறார்கள். அதுதான் உபகர்மா, தொடக்கம், புதிய தொடக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ மந்திரங்கள், பஞ்சாட்சர மந்திரம், காயத்ரி மந்திரம். இப்போ காயத்ரி மந்திரம் மந்திரங்களிலேயே மிகச் சிறந்த மந்திரம் காயத்ரி அப்படின்னு சொல்லி பெருமாளுக்கு மிகவும் பிடித்த மந்திரமே அதுதான் அப்படின்னு சொல்லி பெருமாள் சொல்லியிருக்கிறார். மந்திரங்களில் நானே காயத்ரியாவேன் அப்படின்னு கீதையில பகவான் சொல்லியிருக்கிறதா சொல்லுவாங்க. அவ்வளவு ஒரு மகத்துவம் வாய்ந்த மந்திரம் இந்த காயத்ரி மந்திரம். இந்த காயத்ரியை கற்றுக்கொள்ள அவங்க உச்சரிக்கக்கூடிய ஒரு மிகவும் சிறந்த நாளாக இந்த ஆவணி அவிட்டம் இருக்கிறது. பூணூல் அணிந்து கொண்டு இந்த காயத்ரி மந்திர உச்சாடனங்கள் ஆவணி அவிட்டத்தை அதன் பிறகு மறாவது நாள் தான் இந்த காயத்ரி மந்திரத்தை அவங்க உச்சரிப்பாங்க. இப்படி பிராமணர்களின் வழக்கம், பூணூல் அணிவதற்குண்டான முறை, இந்த ஆவணி அவிட்டம் பிறந்த வரலாறு இப்படித்தான். பூணூல் அணிந்த மற்றவர்கள் அத்துணை பேரும் இது ஒரு அவர்களுக்குண்டான இறைவன் மீது நம்பிக்கை வைத்து வழிபாடு செய்து அவர்களுக்குண்டான வருடத்தில் ஒரு முறை பூணூல் மாற்றக்கூடிய ஒரு நிகழ்வை அவரவர்களின் குல சம்பிரதாயத்துக்கு ஏற்றவாறு அவர்கள் இதை கடைபிடிக்கிறார்கள். இந்த நாள் பூணூல் மாற்றும் திருநாள் அப்படின்றத விட இந்த நாள் அப்படிங்கிறது ஒரு புதிய தொடக்கம் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவை நான் போட்டேன். இந்த நாள் பூணூல் மாற்றத்துக்கான நாள் மட்டும் அப்படின்னு சொல்லி நினச்சி குறிப்பிட்டவங்க மட்டும்தான் இதை கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை, எல்லோரும் இதை கடைபிடிக்கலாம். ஆவணி அவிட்டம் அப்படின்றது ஒரு புதிய தொடக்கம். அதான் முன்னே சொன்னேன் இல்லைங்களா, அசுரர்கள்ட்ட இருந்து அந்த வேதங்களை மீட்டெடுத்து கொண்டு கொடுத்த அந்த நாள் ஹயக்ரீவர் பிறந்த நாள். ஹயக்ரீவர் ஜெயந்தி அப்படின்னு சொல்லி கூட பிராமணர்கள் கொண்டாடுகிறார்கள், அனுஷ்டிக்கப்படுகிறது. அப்படி இது எல்லாமே புதிதான நாள். களவு போன வேதங்கள் அவங்களுக்கு கிடைக்கும் போது அது புதுசா கிடைச்சது, கெட்டது கழிந்தது, நல்லது துவங்கியது அப்படின்ற அந்த நிலைப்பாட்டு மாதிரி புதிதாக நமக்கு கையில் கிடைச்சதுனால புதியான தொடக்கம், புதிதாக மந்திரங்களை நாம் கற்றுக்கொண்டு உச்சரிக்க அப்படின்னு சொல்லி ஒரு புதிய தொடக்கத்தின் நிகழ்வாக இந்த நாளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றது தான் இந்த நாளோட பொருள். இப்போ எல்லோரும் புதிதாக ஏதேனும் உங்களது திட்டங்கள், உங்களது முயற்சிகள், உங்களது இலக்கை அடைய நீங்கள் வகுத்து வைத்திருக்கக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் இன்று நீங்கள் தொடங்கும் பொழுது அது சிறப்பான ஒரு பலனை தரும். இதுதான் ஆவணி அவிட்டத்தினுடைய ஒரு சிறப்பான
பலன் அப்படின்றத எல்லோரும் தெரிஞ்சுக்கிங்க. நிறைய பேத்துக்கு அது தெரியாது. காரணம் அந்த அளவுக்கு அவர்னஸ் இல்ல. அதனால பிராமணர்கள், பூணூல் அணிந்தவர்கள் இவங்களுக்கு தான் இது சிறப்பான நாள் அப்படின்றது கிடையாது. புதிதாக நீங்க துவங்கக்கூடிய எந்த ஒரு முயற்சிக்கும், செயலுக்கும் கட்டாயம் வெற்றியை தரக்கூடிய ஒரு மகத்துவமான நாள் தான் இந்த ஆவணி அவிட்டம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இன்றைய நாளில் நீங்க என்ன புதிய திட்டங்கள் வகுக்கவோ, புதிய திட்டங்களை செயல்படுத்தவோ, புதிய திட்டங்களில் இறங்குவதோ, அது அத்தனையும் உங்களுக்கு பலிதமாகும் அப்படின்றத நீங்க செய்த பிறகு உணர்ந்து கொள்ளுவீங்க அப்படின்றத மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன். மிக உன்னதமான நாள், பயன்படுத்தி கொள்ளுங்க. மக்களிடத்தில் இந்த நாளை பற்றி பெரிய விழிப்புணர்வு இல்லாதனால இந்த பதிவை நாம போட்டிருக்கோம். மிகவும் சிறந்த பதிவு. நீங்க பார்த்து பயன்பெறுங்க. மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் பலன் பெறக்கூடிய வகையில் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி, வணக்கம் சொல்லிக்கொள்கிறேன் உறவுகளே.